அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னாக்க தாம்பத்திய சுகம், தாம்பத்திய வாழ்க்கை. பணம், பொருள், ஸ்டேட்டஸ், வேலை எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா தாம்பத்திய சுகம் இல்லை. திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? திருமண வாழ்க்கை முறிவுகளும் பிரிவுகளும் ஏற்படும். பணம் இல்லை, ஸ்டேட்டஸ் இல்லை, சரியான வேலை இல்லை. ஆனா திருமண வாழ்க்கையில குறிப்பா தாம்பத்திய சுகம் இருக்கு, கணவன் மனைவிக்குள் மகிழ்ச்சியான அன்பு இருக்கு, ஒரு பிணைப்பு இருக்கு, ஒரு வசியம் இருக்கு அப்படின்னாக்க அந்த திருமண வாழ்க்கை முறியாது, போராடி ஜெயிக்கும். ஆனா எல்லாம் இருந்தும் அந்த திருமண வாழ்க்கையில தாம்பத்திய சுகம் இல்லை என்றால் அந்த திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும், கோர்ட் வாசல்ல போய் நிற்கும், அல்லது வேற ஒரு இணையை தேடி போகும், இரண்டாம் தாரமோ அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல போய் அது முடியும். இன்றைய சமூக சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்க நிறைய இது மாதிரிதான் இருக்கு. அதே போல இதற்கு ஜோதிடத்துல நம்ம திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது, அல்லது ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க கூட பாத்தீங்கன்னாக்க இதை நம்ம எப்படி நம்மளுடைய ஜாதகத்தை வச்சே செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். இது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போறேன், ராசியை அல்ல. லக்னத்தை பேஸ் பண்ணி முதல்ல நாம இன்னைக்கு ஆரம்பிக்கிறது கடக லக்னத்துல இருந்து நாம் ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த லக்னத்தை ஆரம்பிக்கிறது ஒரு காரணம் இருக்கு. இந்த கடக லக்னம் என்பது பத்தி நான் நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன், இப்போ ரீசெண்டா கூட போட்டிருப்பேன். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த கலசர தோஷமோ தாரதோஷமோ இருப்பவர்களுக்கு 2 தாரம் ஏற்படுது, அவர்களுக்கு காதல் கூட சக்சஸ் ஆயிடும் அப்படின்ற விஷயம் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த கடக லக்னம், லக்னாதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். இந்த சந்திரனுக்கு ஆப்போசிட் கிரகம் தான் சனி. 7ஆம் பாவகம் என்பது மகரம், மகரத்தின் அதிபதி சனி. இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க வக்ரம் பெற்று இருந்தாக்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு தாரம் கழிஞ்சு 2 தாரம் ஏற்படும். சில பேருக்குலாம் அந்த 2 தாரம் ஏற்படாது, பப்ளிக்கா ஏற்படாது, ஆனா ஏதோ ஒரு வகையில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல போய் இருப்பாங்க. சோ அப்படி 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல இருந்து வக்கரமானாலும் சரி, வேற எங்கேயாவது இருந்து வக்கரமானாலையும், வேற கட்டத்துல இருந்து வக்கரமானாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இருதாரமோ அல்லது அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளோ தாம்பத்திய வாழ்க்கையில குறைபாடுகளோ இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த 7ஆம் இடத்துக்கும் ஒரு பாப தொடர்பு இருக்கும். மகரத்துல ராகு இருக்கு, அதே போல லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கு. செவ்வாய் நீசம், செவ்வாயோட பார்வையில ராகு இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இருதாரமோ அல்லது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு பல பதிவுகளை சொல்லி இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ 7ஆம் அதிபதி வக்கரமானால், 7ஆம் அதிபதி நீசம் பெற்றிருந்தால் திருமணம் ஆகிறது லேட் ஆகும். அதாவது 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 10ஆம் பாவகம் மேஷத்துல நீசமாய் இருக்கிறாரு, நீச பங்கமாய் இருந்தாலும் சரி, அது திருமண வாழ்க்கையில இருதாரத்தையோ அல்லது திருமணத்திற்கு மீறிய உறவுகளையோ ஏற்படுத்தும். அதாவது சனி மேஷத்துல இருந்தாலையும், அதே போல சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆயிருக்குன்னு வச்சீங்களா. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, 10ஆம் இடத்துல சனி இருக்குன்னா பரிவர்த்தனை. அதுவும் ஒரு வகையில என்ன ஆகும்? திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனையை கொடுக்கும், மேலும் இருதாரத்தை ஏற்படுத்தும். அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று வலுவான நிலையில், ஒரு நட்பு வீட்டில இருந்து கூட வலுவான நிலையில இருந்து 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கெட்டிருந்து 7ஆம் பாவகத்துக்கு பாபர்களுடைய பார்வையோ தொடர்போ சேர்க்கையோ அங்கு இருக்கும்போது இருதாரம், 2ஆம் தாரம்ன்றது ஒரு பப்ளிக்காவே ஆகும். கடக லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன். இது சர லக்னம், அதனால இது பாதகாதிபதியாக வரக்கூடியவரும் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் போது சனி 11ஆம் பாவகத்துல பரிவர்த்தனை ஆயிருக்குன்னு வச்சீங்களா. இது இருதாரத்தை ஏற்படுத்தும் அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஜாதகத்தில் அமைப்புகள் இருந்தாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, ஆனா சனி வக்கரமாய் வேற எங்கேயாவது இருக்குன்னு வச்சீங்களா. அப்படிப்பட்டவர்களுக்கும் காதல் திருமணமே ஏற்பட்டுடும். முதல் திருமணம் சீக்கிர திருமணமாக இருக்கும், அது காதல் திருமணமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவுகளை ஏற்படுத்தும். இப்ப இதெல்லாம் தோஷங்கள். பொதுவாகவே இந்த 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்று இருந்தாவே, அல்லது நீசம் பெற்றிருந்தால், அல்லது அஸ்தங்கம் பெற்றிருந்தால், அல்லது
பரிவர்த்தனை பெற்றிருந்தால் 11ஆம் அதிபதியோட பரிவர்த்தனைகள் பெற்றிருந்தாக அல்லது 6, 8, 12ஆம் இடங்கள்ல மறைவு ஸ்தானங்கள் இருந்தா கூட திருமண வாழ்க்கை பிரச்சனையோட தான் இருக்கு. இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு. சரி, தாம்பத்திய சுகம் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த 12ஆம் பாவகம் என்பது அயன சயன ஸ்தானம். லக்னத்துக்கு 12ஆம் பாவகம். இப்ப கடக லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் வந்து மிதுனம். இந்த மிதுனத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த செவ்வாய் இருக்கு, அதற்கு சுப பார்வையே இல்லை அல்லது சுபருடைய சேர்க்கையும் இல்லை அப்படின்னாக்க முழுமையான செவ்வாய் தோஷம். அது மிதுனத்தில் செவ்வாய் பகை, அப்போ அது முழுமையான செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா அவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகளும் பிரிவுகளும் இருக்கும். அதே ஆணுடைய ஜாதகமா இருக்கு அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க சுக்கிரனும் அவருடைய ஜாதகத்துல கெட்டு இருக்காரு. சுக்கிரன் கேது இணைவு, ஆண்களுடைய ஜாதகத்துல சுக்கிரனும் கேதுவும் இணைந்து, அதே போல கடக லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்குன்னாக்க தாம்பத்திய சுகம் கிடைக்காத மாதிரியான சூழ்நிலை இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையே இருக்கும். அதாவது சிம்பிளா நான் சொல்ல போனாக்க பாத்தீங்கன்னாக்க ஆண்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கேது இணைவு, பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி இணைவு அல்லது செவ்வாய் சூரியன் இணைவு இருந்தாக இப்படிப்பட்ட 2 ஜாதகத்தையும் இணைத்து வைத்தா அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது இல்ல. அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்ப இந்த கடக லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் என்பது மிதுனத்துல செவ்வாய் இருந்தா கடுமையான தோஷத்தை கொடுக்கும். சரி, அந்த இடத்துல செவ்வாய் இருக்கு, என்னதான் பண்ணலாம், அப்படியே விட்டுடலாமான்னா அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல கடுமையான செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விதிவிலக்கு இல்லாத ஜாதகரை இணைக்கலாம். அப்போ வந்து அது ஈக்குவல் ஆயிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு அதுதான் சொல்யூஷன், விதிவிலக்கு இல்லாத செவ்வாய் தோஷம். இப்ப வந்து விதிவிலக்குன்னா என்ன, அதாவது ஆட்சி வீட்டுல உச்சம் வீட்டுல இருக்கு, அது விதிவிலக்கு தான். இப்ப இதே 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு, அதற்கு ஒரு குரு பார்வை இருக்கு அப்படின்னா அது விதிவிலக்கு ஆயிடும். அதே போல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குன்னா அது விதிவிலக்கு. அந்த மாதிரி நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்ப 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, மகரத்துல உச்சம் பெற்ற செவ்வாயா இருக்கும், திருமணத்தை தாமதம் பண்ணி வைக்கும். ஆனா உச்சம் பெற்ற செவ்வாய்க்கு கண்டிப்பாக ஒரு சுப பார்வை இருந்தாதான் நல்ல வாழ்க்கை துணைவர் வருவார், கருத்து வேறுபாடு இல்லாம வாழ முடியும். அந்த மாதிரி சுபர் சேர்க்கை சுபர் தொடர்புகள் இருக்கும்போது அது விதிவிலக்காகுது. சூரியன் இருக்கு அப்படின்னாலையும் வந்து பாத்தீங்கன்னாக்க தூக்கமே இருக்காது, மன அழுத்தம் இருந்துட்டு இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில குறைபாடு அவங்களுக்கும் இருக்கும். சனி இருக்கு அப்படின்னாலையும் தாம்பத்திய வாழ்க்கையில குறைபாடு இருக்கும், வீட்டை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை, தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க சனி இருக்குன்னா உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் ஏற்படும். அதே போல அந்த இடத்துல வந்து கேது இருந்தாலையும் ஒண்ணு சேரவே விடாது. தாம்பத்திய வாழ்க்கையில 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னா கூட ஏதோ ஒரு வகையில டிட்டாச்மெண்ட்டோ சண்டையோ பிரச்சனையோ இருந்துகிட்டே இருக்கும். ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவராகவே இருப்பாங்க. கடக லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல அதே இடத்துல சந்திரன் இருக்கு, லக்னாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் தேய்பிரை சந்திரனா உட்காந்துறாருன்னு வச்சுங்களேன். நீங்க தேய்பிரை சந்திரன், அதாவது கடக லக்னமா இருக்கீங்க, மிதுன ராசி, தேய்பிரை சந்திரன்ல பிறந்திருக்கீங்கன்னாக்க அதுவுமே தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஒரு வாழ்க்கை துணையரோடு ஒன்னா சேர்ந்தே இருக்க முடியாத மாதிரி அங்கங்க பயணங்கள், பிரிந்து போய் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலாவே பாத்தீங்கன்னாக்க சரி குரு இருந்தா நன்மை ஏற்படுத்துமானாலையும் பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க தனித்த குருவா இருந்தா அந்த இடத்த கெடுப்பார். அதிகமான ஆர்வம் இல்லாம ஒரு தாம்பத்தியத்தில் அவங்களுக்கே ஒரு கடவுள் பக்தி, தான தர்மம் செய்யறது, சமூக சேவை போன்ற விஷயங்கள தான் ஈடுபாடு காட்டுவாங்க. மற்றவர்கள் உதவக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா மேரேஜ் லைஃப், குறிப்பா அந்த தாம்பத்திய சுகம்ன்ற விஷயத்துல அதிகமான ஈடுபாடை காட்ட மாட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் அங்க இருக்கு அப்படின்னாக்க லக்னத்துக்கு 12ல சேர்ந்து இருந்தாலும் சரி தனித்தனியா இருந்தாலும் சரி நல்ல தாம்பத்திய வாழ்க்கையில அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிறைய அப்ரோச்சஸ் எல்லாம் வரும். இப்ப செவ்வாய் இருந்தாலும் நிறைய செவ்வாய் விதிவிலக்கு இல்லாத ஜாதகமாக இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னாக்க அவர்களுக்கு காம உணர்வுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். அதாவது 12ஆம் பாவகத்துல செவ்வாய் தனித்து இருக்கு, எந்த விதிவிலக்குமே இல்லை அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அதே மாதிரி இல்லாத ஒரு வேற ஒரு ஜாதகத்தை, செவ்வாதோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைக்கும் போது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் பார்ட்னருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். அப்போ வந்து அது சரியா வந்து மகிழ்ச்சி இல்லாத மாதிரியான வாழ்க்கையை ஏற்படுத்தி அதை வந்து பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனாலதான் வந்து செவ்வாய் 12ல இருந்தாலையும் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தும், தாம்பத்திய சுகங்கள்லாம் வரும். ஆனா அதே மாதிரி ஒருத்தருக்கு இருந்தாங்க பார்ட்னருக்கும் அவங்க இணைக்கும் போது அது ஈக்குவலா போயிடும். அப்படி இல்லைனாக்க கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த நான் இங்க சொல்ல வரேன். அதே போல பாத்தீங்கன்னா இந்த கடக லக்னத்தை பொறுத்தவரையிலும் 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் 12ஆம் அதிபதியாக வராரு.
மூன்றாம் இடத்திலேயே உச்சம் பெற்று இருந்து சுக்கிரனோட சேர்க்கையோ சுக்கிரனோட தொடர்போ அங்க இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு ஒரே நேரத்துல இன்னொருத்தரோட வாழ்க்கை துணையோட இருப்பாரு, வேற ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தொடர்புகளும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. அதாவது பார்வை சேர்க்கை என்பதெல்லாம் அங்க ரொம்ப முக்கியம். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனியும் புதனும் 3ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கு. ஆனா குரு பகவானை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பாக்குறாருன்னா அப்படிப்பட்டவங்க போக மாட்டாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல போக மாட்டாங்க. குரு 9ல இருந்தா ஒழுக்கமா இருப்பாங்க. அதே போல 3ஆம் இடத்துல இந்த இணைவு இருந்து 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 4ஆம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் கடக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் 4ஆம் இடத்திலே இருக்குன்னாக்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைவர் அமைவாங்க, வீடு வாகனம் சொத்துக்கள்லாம் அமையும். அதே போல 7க்குரியவனும் கெடாம இருந்தாக்க லைஃப் நல்லாவே இருக்கும். சோ அந்த இடத்துல 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார், உச்சமாயி சனி நிக்கிறார்னா 7ஆம் இடத்துல ராகு அல்லது கேது அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்கள் அல்லது சூரியன் போன்ற கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குன்னாக்க அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கடினமாக இருக்கும். அதே போல அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். இப்ப செவ்வாய் தோஷம் பாத்தீங்கன்னாக்க விதிவிலக்கு இல்லாம இருக்குன்னாக்க விதிவிலக்கில்லாத செவ்வாய் தோஷத்தை இணைக்கணும். விதி விலக்கோடு இருக்குன்னா விதி விலக்கோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தை இணைக்கணும். கடகத்துல ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், இது வந்து சனி அல்லது செவ்வாயோட பார்வை அல்லது சேர்க்கையில் இருக்கான்னு பார்க்கணும். சூரியனோட சேர்ந்து இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்க அது தோஷத்தை செய்யக்கூடியதுனாக்க ராகு கேது தோஷம் அப்படின்ட்டு அதே மாதிரியான ஜாதகத்தை இணைக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்க 4ஆம் இடத்துல ராகு இருந்து 10ல கேது இருந்தா கூட அது ராகு கேது தோஷமாகும். 4ஆம் இடத்துல ராகு இருந்து சுவாதி நட்சத்திரத்திலே இருக்கு, அதாவது துலாமல ராகு 10ஆம் இடம் மேஷத்துல கேது இருந்து அஸ்வினியில் இருக்குன்னா இதுவுமே இருதாரத்தை ஏற்படுத்தும். இதுவும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, ராகு கேது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்படிப்பட்டவர்களுக்கு இதே மாதிரியான ஒரு ஜாதகத்தை இணைக்கணும், ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைக்கணும். அதே போல அதாவது 1-7 2-8 இருந்தா மட்டும்தான் தோஷம் கிடையாது. அது வந்து தன்னுடைய சுயசாரத்துல ராகு கேதுக்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய சுயசாரத்திலேயோ அல்லது தங்களுக்குள் நட்சத்திர பரிவர்த்தனையோ பெற்றிருந்தால் தோஷத்தை செய்யும். அதே போல அதற்கு சுப தொடர்புகள் இருந்தா தோஷத்தை செய்யாது. அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையான ராகு கேது தோஷம் உள்ளவர்களை சேர்த்து வைக்க கூடாது. அதுதான் இங்க முக்கியமான சொல்ல வர. ராகு கேது மட்டும் வந்து ஒருத்தருக்கு இருக்கு 1-7 இருக்கு, அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் 1-7 இருக்கிறத பார்த்து சேர்த்திடாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து தோஷத்தை செய்யாத அமைப்புல இருக்கலாம். 1-7 ராகு கேது இருக்கு, 2-8 ராகு கேது, அதே மாதிரி நாம வரன் பார்க்கலாம் அப்படின்னு போனாதான் பிரச்சனைகள்லாம் நிறைய வர்றது. சோ அதை அவாய்ட் பண்ணணும். இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் கேது, செவ்வாய் சூரியன், அதே போல செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் இணைந்திருக்கு, அவங்க ஜாதகத்துல சூரியன் செவ்வாயோட இணைஞ்சிருக்கு அப்படின்னாக்க, அதே போல மாப்பிள்ளையோட ஜாதகத்துல சுக்கிரன் கேது, அதே போல இவருடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது போன்ற கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு, செவ்வாய் சூரியன் இணைவு பெற்றிருக்குனாக்க ஒரே மாதிரி இருக்குன்ட்டு இந்த 2 ஜாதகத்தையும் இணைக்காம இருக்கிறது தான் முக்கியம். அதே போல ஒருத்தருடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதி வக்கரமா இருக்கிறாரு, மாப்பிள்ளையோட ஜாதகத்துல 7ஆம் அதிபதி வக்கரமா இருக்காரு, 2த்தையும் இணைச்சிடலாம்னாக்க கண்டிப்பா அது பாதிப்பு கொடுக்கும். 2 பேருக்குமே 2 தாரத்தை நோக்கி சீக்கிரமாவே பிரியக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்திடும். நம்ம முதல்லயே இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம கரெக்டா இணைக்கும் போது திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கலாம். ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி திருமண வாழ்க்கையில தாம்பத்திய சுகம் என்பது இருந்தால்தான் அந்த லைஃப் வந்து லாங் லைஃபா போகும். தாம்பத்திய வாழ்க்கையும் அந்த திருமண வாழ்க்கையும் வெற்றி அடையும். ஸோ பேசிக்கா நம்ம இதெல்லாம் ஜாதகத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சரி கல்யாணம் பண்ண பின்னாடி இது மாதிரிலாம் மாறி இருக்கு, நாங்க என்ன செய்யட்டோம் அப்படின்னாக்க சில கர்மாக்களை நாம கடந்துதான் ஆகணும், விதிகளை அனுபவிச்சுதான் ஆகணும். அதற்கு வழி என்பது வேற எதுவுமே கிடையாது. நமக்கு இப்படி ஒரு விதி இருக்கு, நம்ம இதைதான் அடைஞ்சு ஆகணும் அப்படின்னா அது வந்து நம்மளை நோக்கி வந்துதான் தீரும். அதுக்கு முடிந்த அளவுக்கு இறை வழிபாடை ஃபாலோ பண்றது நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.